பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கான். அவங்க அப்பாவை கைட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டில் இருந்த குரங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக செத்து கிடக்குது. அது கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்துல கூச்சி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோவோட அப்பா இருந்துட்டு என்ன பண்றாருன்னா, இது எது இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்றாரு. இப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப் என்ன சொல்லுதுன்னா, எர்சாவோட மேட்ச் பண்ணி பார்க்குது. அதுக்கப்புறம் மேட்ச் கம்ப்ளீட் ஆயிருது. எர்சா தான் இந்த மாதிரி பண்ணிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எர்சா உயிரோட தான் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால ஹீரோவை என்ன பண்ண சொல்றாருன்னா, நீ நீர்வீழ்ச்சி வழியா போயிரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஹீரோ என்ன பண்றான்னா, அங்கிருந்து நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கான். ஸோ அங்கே நீர்வீழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஜம்ப் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இவனோட பேக் பேக்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுன்னு சொல்லி ஹீரோட அப்பா சொன்ன உடனே இப்போ ஹீரோ என்ன பண்றான்னா, அவன் பேக் பேக் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பேக் பேக்ல என்ன இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்ட உடனே, சாப்பாடு பாதி தான் இருக்கு, ஃபிளார் ஃபுல்லா இருக்கு, இப்போ பிரீத்திங் ஃப்ளூயிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்ட உடனே, சார் 4 வைல்ஸ் பேலன்ஸ் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி அவன் தங்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவனோட ஹார்ட் பீட் அதிகமாகிறத பார்த்துட்டு, நீ ஏன் எனக்கு அந்த கேமராவை முன்னாடி காட்ட மாட்டேங்கிற, என் முன்னாடி காட்டு எவ்வளோ ஃப்ளூயிட் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே இப்போ ஹீரோ எடுத்து காட்டுறான். பார்த்தா பேக் பேக்ல வெறும் 2 வைல்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதாவது அந்த பிரீத்திங் ஃப்ளூயிட் 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோட அப்பா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, சரி மிஷின் அபார்ட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரேஜ் என்ன சொல்றான்னா, என்னால் இந்த 2 பிரீத்திங் ஃப்ளூயிடை வச்சு சமாளிக்க முடியும்னு நினைச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பா இருந்துட்டு, இதுக்கு நான் முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன் ரேஜ், நீ திரும்பி வந்துரு, மிஷின் அபார்ட் பண்ணிடலாம், அதுல அந்த எர்சா வேற உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த வீடியோவோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரிலேட்டட் வீடியோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஃபுல் மூவியோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க என்ஜாய் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல போட்டிருக்கேன்.